471 நாட்களுக்கு பிறகு புழல் சிறையில் இருந்து வெளியே வருகிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அடுத்து என்ன நிகழப்போகிறது? அவர் முதல்வரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறாரா? சொந்த ஊரான கரூருக்கு செல்ல போகிறாரா? தொண்டர்களை சந்திக்க போகிறாரா? அவர் எப்போது அமைச்சராவார் என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புழல் சிறையை சுற்றிலும் ஒரு 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒரு மேளதாளம் முழங்க ஆளுயர மாலை அணிவித்து அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சி. 10:30 மணிக்கு இந்த தீர்ப்பு வெளியானதுமே கூட்டம் வரத் தொடங்கியது. எப்போது செந்தில் பாலாஜி வெளியே வருவார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு மணிக்கணக்கில் தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சுமார் 5 மணி அளவில் அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே செந்தில் பாலாஜியினுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? அவர் மீண்டும் அரசியலில் ஜொலிக்க போகிறாரா? உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கின்றன. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு சிறப்பு செய்தியாளர் ரகுவரனும் இணைப்பில் இருக்கிறார். ரகு, செந்தில் பாலாஜியினுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு 5 மணிக்கு இருக்குமா? நீதிமன்ற நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கு? அந்த உத்தரவுகள் சிறைத்துறைக்கு வந்தாச்சா? செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு நீங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும், அந்த ஜாமீன் கொடுத்திருந்தாலும், அந்த வழக்கானது, அவருடைய மூல வழக்கானது சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடைபெற்ற வழக்கு தான் இது சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் நடைபெற்று இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய ஜாமீன் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில அதனுடைய தீர்ப்பினுடைய நகலை எடுத்துட்டு நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்டில் ஒப்படைக்கணும். அந்த அவருடைய வழக்கு நடைபெறக்கூடிய அந்த கோர்ட் வளாகத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் ஒப்படைத்த பிறகுதான் அந்த நீதிபதி அந்த உத்தரவை, உச்சநீதிமன்ற உத்தரவை படித்து பார்த்து அதன் பிறகு அதில் ஒரு உத்தரவை பிறப்பிப்பார். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஒரு 6 நிபந்தனைகளை கொடுத்திருக்கு. முதலாவதாக பார்த்தீங்கன்னா 2 பேர் 25 லட்சம் ரூபாயான ஒரு பிணை தொகையை செலுத்த வேண்டும். அதுபோல அவருக்கு 6 நிபந்தனைகளை அவருக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்த பிறகு இந்த சென்னையில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிபதி அவர்கள் மறு உத்தரவை அவர் பிறப்பிப்பார். அவர் நீதிமன்ற இது மாதிரி நீங்க எத்தனை திங்கள் என்றும் வெள்ளி என்றும் கையெழுத்து போட வேண்டும், நீதிமன்றம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை நீங்க பின்பற்றணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு ஆணையை பிறப்பிப்பாங்க சிறைத்துறைக்கு. அந்த ஆணையை சிறைத்துறை அதிகாரிகள் பெற்ற பிறகுதான் அவர் விடுதலை செய்யப்படுவார். குறிப்பாக தற்போது உச்சநீதிமன்றத்திலிருந்து அந்த தீர்ப்பின் நகல் செஷன்ஸ் கோர்ட்டிடம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது கோர்ட் மற்ற வழக்குகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்குகள் முடிந்த பிறகுதான் செந்தில் பாலாஜியினுடைய இந்த வழக்கானது எடுக்கப்பட்டு அவருக்கு அந்த தீர்ப்பு முடிவுகளானது சிறைத்துறையிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பிறகு ஆன நடைமுறைகள் எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் முடிந்தக்கூடிய நிகழ்வுகள் தான். ஏன்னா காலையில 10 மணிக்கே இந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரிந்த நிலையில கோர்ட் கொடுக்கும் ஆர்டர் உடனே பெற்ற பிறகு சிறைத்துறை அவரை விடுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் இன்று டெல்லி செல்ல இருக்கிறார். அவருடைய பயணம் 5 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறதுனால செந்தில் பாலாஜி விரைவாக வந்தால் இன்று மாலையே அவர் முதல்வரை சந்திப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பா விமான நிலையத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்வரை சந்திப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. செல்வா, அதாவது இன்னைக்கு மாலை முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஒரு சூழல் இல்லாத பட்சத்தில் ஒருவேளை அவர் இன்று இரவே டெல்லி சென்று அங்கே முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல நாளை முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறமா சந்திப்பாரா? ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கு. அவர் மருத்துவ கண்காணிப்பில் தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் மருத்துவமனை இங்கே சிறைத்துறையில் இருந்தாலும் சிறைத்துறை மருத்துவனுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு இதய தொடர்பான அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கு. அதனால அவர் முதல்வரை சந்தித்த பிறகு அவர் குடும்ப உறுப்பினரை சந்தித்து அதன் பிறகு அவர் மருத்துவ பரிசோதனைக்கும் செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை முதல்வரை இன்று சந்திக்க முடியாவிட்டாலும் முதல்வரினுடைய அறிவுறுத்தல்படி அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் நம்மளுடைய நியூஸ் 18 செய்தியாளர் அவர் எழுப்பிய கேள்விக்கு நேற்று முன்தினம் கொடுத்த பதிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு அமைச்சரவை மாற்றம் தொடர்பான ஒரு அறிவிப்பும் விரைவாகவே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில அதற்கான ஏற்பாடுகள்லாம் தயாராகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய குடியிருப்பு பகுதியில் முல்லை குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவில் தான் அவர் இருந்தார். அவர் அந்த இல்லத்திலே தங்குவதற்கான ஏற்பாடுகளும் மீண்டும் தயாராகி கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. அங்கே நம்மளுடைய செய்தியாளர் குழுவும் அங்கே இருக்கிறது. அதனால விரைவிலேயே அந்த அமைச்சர் பொறுப்பேற்பதற்கான அறிவிப்புகள் வருவதையும் நம்ம எதிர்பார்க்க முடியுது. செல்வா, அமைச்சரவையில் மாற்றம் இருக்குன்னு முதலமைச்சர் சொல்லும் போதே அதில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பது ஒரு கவனிக்கத்தக்கதாக பேசப்பட்டது. அந்த வகையில் பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு 2 நாட்களுக்குள் அல்லது
அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் அல்லது 1ஆம் தேதி செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக போகிறார். மதுவிலக்கு ஆயத்தீர்வை மற்றும் அதே போல மின்சாரத்துறை இரண்டுமே அவருக்கு ஒதுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு செந்தில் பாலாஜி மீண்டும் அரசியல் வாழ்க்கையை தொடங்குவதற்கான ஒரு களமாக இதை பயன்படுத்திக் கொள்வார் என்றுதான் தெரிகிறது. அதிலும் குறிப்பாக முதலமைச்சரினுடைய வாழ்த்து செய்தியில் உங்களுடைய வருகையை நான் வரவேற்கிறேன், உன்னுடைய உறுதி பெரிது, உன்னுடைய பொறுமை பெரிது, உன் தியாகம் பெரிது என்று குறிப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். எனவே அமைச்சரவையில் மீண்டும் கோலோச்சி செந்தில் பாலாஜி தன்னுடைய பழைய அத்தியாயத்தை மீண்டும் எழுதுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. எனவே அமைச்சரவை மாற்றம் என்பது நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் முல்லை இல்லம் தயாராகிவிட்டது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய முல்லை இல்லம் பகுதி மும்முரமாக தீவிரமாக அது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இன்று சிறையில் இருந்து திரும்பக்கூடிய செந்தில் பாலாஜி முல்லை இல்லத்தில் தான் தங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் 2 நாட்கள் கழித்து அவர் கரூர் சென்று தன்னுடைய சொந்த தொகுதி மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே ஒரு உடல்நல குறைவு, அவருக்கு ஏற்கனவே ரத்த அழுத்தம், இதயத்தில் அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்த தகவல்களை ரகுவரனிடம் கேட்கலாம். ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை எல்லாம் நடந்திருக்கு. அவருடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? தொடர் சிகிச்சை அவருக்கு தேவையா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜூன் மாதம், கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி நள்ளிரவு வந்து கைது செய்யப்படுறாரு. அடுத்த 10 நாட்கள்லயே அவருக்கு வந்து இதய அறுவை சிகிச்சை, அதாவது ஓபன் ஹார்ட் சர்ஜரி வந்து செய்யக்கூடிய சூழல் அளவுக்கு அவருடைய உடல்நிலை கெட்டு போனது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தொடர்ந்து ஓமந்தூர் மருத்துவமனையில் தொடர்ந்து அவர் இது முறை பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை அவர் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்று இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய கொழுப்பு கட்டிகள் உடல்ல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா இருந்தது. அதற்கான மருந்துகள் அவர் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜாமீன் கோரும் போதும் இந்த ஒரு காரணம் தான் தொடர்ந்து நீதிமன்றங்கள்ல சொல்லப்பட்டது. குறிப்பா பாத்தீங்கன்னா 58 முறை அவருக்கு வந்து இந்த ஜாமீன் வந்து அந்த காலம் வந்து நீட்டப்பட்டிருக்கு, காவல்துறையினுடைய காலம் வந்து நீட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 471 நாள் வந்து அவர் வந்து இங்க சிறையில் இருக்கிறார். அதற்கான மருத்துவ தேவைகள் அவருக்கு இருக்கிறதுனால மருத்துவ பரிசோதனையும் அவருக்கு செய்ய உள்ளது. குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில அவர் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் பிறகு அடுத்த கட்ட நகர்வுகளையும் அவர் எடுத்து செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 50 இல்ல 100 இல்ல 471 நாட்கள் அப்படிங்கிறது மனதளவிலும் உடல் அளவிலும் வந்து ரொம்ப வந்து ஒரு சிதைவுண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது ஒரு பழைய ஒரு ஆரோக்கியத்தோட அவர் மீண்டும் வருவதற்கு ஓய்வு இல்ல தொடர் சிகிச்சை தேவை. இது நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் வந்து அவரை வரவேற்புக்கான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆருயிர் சகோதரர் அப்படின்னு சொல்லி அவர் தொடங்கி இருக்கிறார் அவருடைய வாழ்த்து செய்தியை. முதல்வர் அவர்கள் வந்து வரவேற்று செந்தில் பாலாஜியை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு எமர்ஜென்சி காலத்துல கூட இந்த அளவு சிறை பாதிப்புகள் ஏற்படுத்தல, அந்த அளவுக்கு கடுமையான ஒரு பாதிப்புகள் நீங்க சந்திச்சிருக்கீங்க, உன் தியாகம் பெரிது, உறுதி அதிலும் பெரிது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால கட்சி அவருக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருக்கிறத வந்து முதல்வர் அவர்களினுடைய அறிக்கையின் மூலமாகவே நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில அதே உத்வேகத்துடன் அவர் வந்து மீண்டும் செயல்படுவார் என்றும் நம்ம பார்க்கலாம். இன்னும் 1 மணி நேரத்தில் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வரப்போகிறார். அவரை வரவேற்பதற்கு தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய நாட்களில் அவர் மீண்டும் அரசியலில் கோலோச்சி அமைச்சரவையில் இடம்பெற்று ஆட்சி அதிகாரத்தில் ஜெயிக்க போகிறார். ஒரு பழைய செந்தில் பாலாஜி பழைய நிலை